ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாக்டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இது பண்ண போகிறோம். இதில் நம்ம அனுப்பமா ஏற்கனவே நம்ம நினச்ச மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு ஏரியாவில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இதில் அனுப்பமா வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் ஃபேமிலியை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள். அவங்க வந்து வேலைக்கு போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தோடு நார்மலாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு வழக்கம் போல் வருது இந்த லாக்டவுன். ஸோ இந்த கொரோனா லாக்டவுன் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ கொரோனா வந்தவுடனே அவங்களால வெளியில் வேலைக்கு போக முடியல, லாக்டவுனால் அவங்க எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை. சென்னை ஃபுல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாக ஸ்தம்பிச்சிருது. ஸோ இந்த லாக்டவுனில் அவங்க சிஸ்டருக்கு ஒரு சிறிய பிரச்சனை வருது. ஸோ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காகவும் நிறையா பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, அதில் நம்ம அனுபவமாக எப்படிலாம் அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் தடுக்கிறாங்க, இதுக்கிடையில் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு நடந்த ஒரு பிரச்சனையை தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியாகவே அப்படியே கதையாக எடுத்திருக்காங்க. லாக்டவுனில் எந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க, அதுவும் மிடில் கிளாஸில் ஒர்க்கிங்க்கு போய்கிட்டு இருந்த பொண்ணுங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதான். அந்த இதுக்காக அவங்க வந்து யார்கிட்டலாம் கடன் வாங்குறது, எப்படிலாம் வந்து கடனை இது பண்ணிக்கிறது, ஃபேமிலிக்காக எப்படிலாம் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது, இதனால் ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் நடந்த பிரச்சனைகள் எப்படின்றதும், அதே மாதிரி அவங்க அந்த பிரச்சனைகளில் நடக்கிற சில பிரச்சனைகளையும் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதை. அனுபவமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அச்சசல் அப்படியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேர்ளோட அப்படியே ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இதில் சார்லி அவங்களுக்கு வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. அவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்ல வேண்டியதில் செம்மையாக நடிப்பார். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்லி வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் ரோலை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் ஆரம்பித்து திருப்பி லாக்டவுன் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நாட்களை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாக்டவுனில் எப்படிலாம் ஒரு ஃபேமிலிஸ் எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றது இந்த படத்து மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வீடியோ நம்ம இதில் அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி படத்தோட டீட்டெயில்ஸ் அப்டேட்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரப்போகிற வீடியோவை வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.